ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் எங்கள் ஊர். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 5 ஆலமரம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஏசிக்கு சமம். இங்கே வந்து நீங்கள் வந்து எந்த மாதம் வந்து இருந்தாலும் அவ்வளோ கூலிங்காக இருக்கும். நிழல் பட்டு 1500 வருஷம் ஆகுது. ஆமாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி இதான் எங்கள் ஊர் கோயில். இவர் தான் எங்கள் ஊரில் தலைவராக இருந்தாப்புல. இப்போ இல்லை. அப்படிங்க இவர் வந்து நம்ம ஊரில் யூடியூப் விளாகர். இவரை பார்த்துக்க முடியாது, ஏன்னா இப்போ தான் யூடியூப் ஆரம்பிச்சிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஆலமரம். பார்த்தீங்கன்னா 1 2 எங்க ஊர் வந்து கூமாப்பேட்டிக்கே டஃப் கொடுக்குங்க. அவ்வளோ ஏசி மாதிரி இருக்குங்க. நீங்க இங்க படுத்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு சொர்க்கத்தை நீங்க பார்க்கலாங்க. அவ்வளோ அருமையா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உள்ளலாம் பாருங்க, நிறைய பேர் தூங்குறாங்கங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இவன் சொல்கிறது பொய் இல்லைங்க. பாருங்க, ஒருத்தர் தன்னை மறந்து அசதியில் தூங்கியிருக்காரு பாருங்க. இவரெல்லாம் காலைல 10 மணிக்கு தூங்கினவர், இப்போ வரைக்கும் எந்திரிக்கலை. காரணம் எங்கள் ஊரோட ஏசி தான் காரணம். இப்போ நீங்கள் தப்பாக நினைக்க பாருங்களேன். அப்போ 5 மரம் உங்களுக்கு காமிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மரம். இந்த மரம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிளைகள் இருக்குது பார்த்துங்க. இவ்வளோ கிளைகளுக்கும் ஒரு நிழல் கூட உள்ள விழாது. அது அடுத்த மரம். பார்த்தீங்கன்னா இது அடுத்த மரம். இது அடுத்த மரம். பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பந்தலே போடணும்னா அவ்வளோ ஏசி இருக்கும். எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா ஏசி என்னங்க, டேம் கூமாப்பட்டி டேம் என்னங்க, ஐலாண்டு. எங்க ஊர்ல தனி ஐலாண்டு சொர்க்கமே இருக்குங்க. நீங்க வந்து எங்க ஊர் லொகேஷன் வேணா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நாங்க லொகேஷன் உங்களுக்கு டிஎம் பண்றோம்.